வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். இப்போ பாரம்பரிய அரிசியான பூங்காரில் இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு இது 3மே ஒரே மாவில் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டிய ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 10 கிலோ ரெடி பண்ணுறதால எப்போவுமே நாங்கள் இது மாதிரி அடுப்பில் தான் ஒரு பெரிய அலுமினியம் பேஷன் வச்சு அதில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுவோங்க. கொதித்ததும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூங்கில் தட்டை வச்சுட்டு தாங்க நாங்கள் எப்போவுமே மாவு ரெடி பண்ணுவோம். இந்த மூங்கில் தட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய அந்த ஹோல்ஸ் இருக்கிறதால இந்த ஸ்டீம் நல்லா உள்ளே போயிட்டு மாவு நல்லா சீக்கிரமாகவும் வேகும், நல்லாவும் வேகுங்க. அதனால் இந்த மாதிரி மூங்கில் தட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு மல்லு துணி காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துணியை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மாவு மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவை போட்டுட்டு ஆவி கட்டுவோங்க. இந்த மாதிரி கட்டுறதால என்ன பலன் பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக எப்போவுமே எந்த ஒரு உணவுமே ஸ்டீம் பண்ணால் அதில் இருக்க சத்துக்கள் அந்தளவு போகாது. அதுவும் இது பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெயினாக லேடிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த யுட்ரஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பொண்ணையும் பையனையும் நிச்சயம் பண்ணும்போது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் பூங்கார்ன்ற அரிசியை பொண்ணுக்கு கொடுப்பாங்க. இது என்ன சம்பிரதாயம்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 அரிசியுமே பூங்கார்ன்றது பெண்களுக்கும் மாப்பிள்ளை சம்பான்றது ஆண்களுக்கும் நல்லதுன்றதால அந்த காலத்தில் அந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க. சாதாரண ஒயிட் ரைஸில் ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெட் ரைஸில் நம்ம இந்த மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த டைமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டே ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேலை கூட தான். அரிசியை ஊற வைக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் நிழல்லையே உணர்த்திட்டு எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வரணும். இது பாரம்பரிய அரிசி நம்ம வீட்டிலலாம் அரைச்சா அந்தளவுக்கு நைஸாக வராது. அதனால் இந்த மாதிரி மிஷினில் அரைச்சிட்டு இது மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஜல்லிச்சு நல்லா காஞ்சதும் ஜலிச்சுட்டு வெயிலில் காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. எப்போ வேணுமோ சுட தண்ணி ஊற்றி இடியாப்பம் பிழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.